தெலுங்கு பக்கம் திரும்பும் ஜித்தன் ரமேஷ். தமிழ்ல ஜித்தன் படத்துல அறிமுகமானவர் ரமேஷ். அதுக்கப்புறம் ஜெர்ரி, நீ வேணுடா செல்லம், மதுரை வீரன், பிள்ளையார் தெரு, கடைசி வீடுன்னு பல படங்கள்ல நடிச்சவரு தான் நடிச்ச படங்கள் வெற்றி பெறாததுனால மார்க்கெட்டை தக்க வச்சுக்கோ முயற்சியா சிம்பு நடிச்ச ஒஸ்தி படத்துல அவரோட தம்பியா நடிச்சாரு. அதை அடுத்து ஒரு நடிகையின் வாக்குமூலம், ஜில்லா ஆகிய படங்கள்ல கெஸ்ட் ரோல்ல நடிச்ச ஜித்தன் ரமேஷ்க்கு பின்னாடி சில ஆண்டுகளா படங்களே இல்ல. அதுக்கப்புறம் ஜித்தன் படத்தோட இரண்டாம் பாகம் தொடங்கப்பட்டது. ஃபைனான்ஸ் பிரச்சனை காரணமா 2 ஆண்டுகளா படமாக்கப்பட்டுட்டு வந்த அந்த படம் இப்போ முடிஞ்சிடுச்சு. சில மாதங்கள்ல திரைக்கு வரும்னு சொல்றாங்க. இந்த நிலையில அடுத்தபடியா ஒரு புதுமுக இயக்குனர் ஜித்தன் ரமேஷை வச்சு தமிழ், தெலுங்குன்னு 2 மொழிகள்ல அகல்யான்னு ஒரு படத்தை தயாரிக்கிறாரு. ஜித்தன் ரமேஷ் சினிமாவில அறிமுகமானது வித்யார்த்தின்ற தெலுங்கு படத்துல தானா. அதை அடுத்தும் அங்கு 1-2 படங்கள் நடிச்சிருக்கிறதுனால இந்த புதிய படம் மூலம் மீண்டும் ஜித்தன் ரமேஷை தெலுங்கு பக்கம் கொண்டு போறாங்களாம்.